அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. ஒவ்வொரு சூழல்லையுமே நம்மளோட வாழ்க்கை சிக்கல் தான் நம்மளுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது. அது 2 கேட்டகரியில் வரும். ஒன்று நம்மகிட்ட இருந்தே நம்மளுக்கு வரும், இன்னொன்று நம்மளோட எதிர்முனை, நம்ம வீட்டு நபர்கள், குடும்ப நபர்கள், உறவினர்கள், அலுவலகத்தில் வேலை செய்யும் இடத்தில், இந்த மாதிரி வர்ற இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு அதிகமான மன அழுத்தம் வருது. ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இருந்து எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிறைய இடங்கள்ல பேச வேண்டிய இடத்துல, அதாவது வீட்டு சூழலானாலும் சரி, அலுவலகத்துலனாலும் நம்ம ஒர்க் பண்ணுவோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், பொறுப்புகள் ஏற்றி எல்லாமே செய்வோம். ஆனால் நம்மளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன இவ்வளோ லேட் பண்ணுறாங்க, இதுவும் கூட இவங்களுக்கு தெரியாதா, இத்தனை வருஷத்துக்கு தெரியாதா? அப்போ என்ன பண்ணுவோன்னா, நம்ம எல்லாத்துக்கிட்டையும் போய் புலம்பிடுவோம். இப்படியெல்லாம் திட்டாங்க, இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க, எனக்கு வேலைக்கு வரக்க இஷ்டம் இல்லை குடும்பத்துலேயும் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல, நான் இவ்வளோ பொறுப்பெடுத்து செஞ்சுமே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மதிப்பீடு நம்மளைய ரீசார்ஜே பண்ணிக்கல. இப்போ ஒரு மொபைலுக்கு நம்ம எத்தனை நாளைக்கு ஒருக்கா ரீசார்ஜ் பண்ணுறோம்? 28 நாளைக்கு ஒரு தடவை ரீசார்ஜ் பண்ணால் தான் மொபைல் ஆக்டிவேட்டில் இருக்குது. நம்மளோட அறிவை நம்ம புதுப்பிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுறோமா? பழைய வார்த்தைகள், பழைய செயல்பாடுகள், 4 பேர் என்ன நினைப்பாங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அந்த 4 பேர் நீங்கள் கஷ்டப்படுறப்போ ஏன்னு கூட ஃபோன் அடித்தா எடுக்க கூட மாட்டாங்க. ஆனால் அந்த 4 பேர் என்ன நினைப்பாங்கன்னு நினச்சி நம்ம வாழ்க்கை இழந்துட்டுருக்கோம். இனிமேல் அதை தவிர்த்துட்டு அந்த 4 பேர்த்துக்காக வாழாமல் நீங்கள் முடிவெடுக்கும் திறனை உங்ககிட்ட நீங்கள் செயல்படுத்தணும். நீங்கள் எங்கே அந்த முடிவெடுக்கும் திறனை கொண்டு வரலையோ அந்த முடிவு இன்னொருத்தர் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு பாதகமாக தான் முடியும். பிரச்சனைகள் உங்களுக்கு தான் வரும். அப்போது பெரும்பாலும் நம்மளோட தயக்கம், இங்கே சொன்ன மாதிரி தான், தயக்கம், வெக்கம், மேடை ஏறுறதுக்கு பயம், 4 பேருக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு தயக்கம், வெக்கப்பட்டுக்கிறோம். இது எல்லாமே நம்மளை பார்த்து நம்ம கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க, நம்ம செஞ்சுட்டு போயிடலான்னு சொல்லி நம்ம கூட இருக்கிறவங்க ஒன்று நம்ம செலவை இழுத்துடுவாங்க. குறைந்தது ஒரு 2000 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு உங்களுக்கு 10,000 செலவு வைப்பாங்க. அப்போ இடத்த உருவாக்குனது யார்? நம்மளோட எண்ணம், சிந்தனை, செயல்பாடு. அப்போ இதை மாற்றி அமைக்கிறதுக்கு ஆனால் நம்ம எல்லா தகவலையும் கேட்க தானே செய்கிறோம். இங்கே போனால் இது பெஸ்ட்டு, அங்கே போனால் இது கம்மியாக கிடைக்கிது, இவங்கக்கிட்ட கேட்டால் இது கிடைக்குதுன்னு எல்லா தகவலும் தெரியுது. ஆனால் அங்கே ஆக்டிவேட் ஆகிற இடத்துல ஃபெயிலியர் ஆகிடுது நம்மளோட சிஸ்டம். அப்போது நம்ம தேடக்கூடிய தகவல், பார்க்கக்கூடிய தகவல் எது நமக்கு தேவைன்னு சொல்லி தேவையானது மட்டும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த தேவையற்றது உங்களுக்கு டெலீட் ஆகிட்டே இருக்கும். தேவையானது உங்களால் முடிவெடுத்து பேச முடியும். இல்லைன்னா உங்களோட பொறுப்பு இன்னொருத்தர் எடுத்துட்டாங்கன்னா தான் உங்களுக்கு சிக்கலாக முடியும். எல்லாத்துக்குமே எல்லா தகவலுமே தெரியும். ஆனால் எங்கே எதையை எப்படி பிரித்து பேசுகிறதுன்னு தெரியாமல் தனக்கு தெரிஞ்ச அறிவின் பதிவில் பேசுகிறப்ப தான் பல வாழ்க்கை சிக்கலுக்கும் குடும்ப சிக்கலுக்கும் முரண்பாடுகளும் ஏற்படுது. இது போன்ற வாழ்க்கை சிக்கலும் குடும்ப சிக்கலும் வராமல் இருப்பதற்காக அறிவு பாதையை மறுசீரமைக்க தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.